வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு உருளி மஞ்சள் ஒரு 100 கிராம். ஃபஸ்ட்டு மஞ்சள் வறுத்துடலாம். லைட்டாக ஹீட்டானதே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பச்சை கடலை பருப்பு 1/4 கிலோ அது கொட்டி வறுத்துடலாம். சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். பச்சை கடலை பருப்பு 1/4 கிலோ. இதுக்கு அளவுகள் பார்த்திங்கன்னா, பச்சை கடலை பருப்பு 1/4 கிலோ, துவரம்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம், புழுங்கல் அரிசி 100 கிராம், ஜீரகம் 100, மிளகு 100. வெந்தயம் கம்மியாக போட்டால் போதும், ஒரு 4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் மிளகாய் 1 கிலோ மிளகாய், மல்லி 3/4 கிலோ போட்டுக்கலாம். அது நாட்டு மல்லி நல்லதாக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் துவரம்பருப்பு 100 கிராம் அதையும் சிம்மில் வச்சு வறுத்தரலாம். இல்லை சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம் தான். இது வறுத்து வச்சிட்டோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நமக்கு சாம்பாருக்கும் போட்டுக்கலாம், புளிக்குழம்பு போட்டுக்கலாம், நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சுத்தப்படுத்தி வச்சு இந்த வெயில் காலத்தில் அரைச்சி வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 100 கிராம் அதையே கொட்டி வறுத்துக்கலாம். அப்புறம் சீரகம் 100 கிராம். புழுங்கல் அரிசி வறுத்ததுக்கப்புறம் ஜீரகம் போடணும். புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன். அது ஒரு 100 கிராம். லைட்டாக சேஞ்ச் ஆகினதோட பொரித்து வரணும். அது வறுத்ததுக்கப்புறம் ஜீரகம் 100 கிராம். ஜீரகம் 100 கிராம் வச்சு சிம்லேயே வறுத்துடணும். அது லைட்டாக சேஞ்ச் ஆகிடும், போது கரைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகு 100 கிராம். மிளகு 100 கிராம் வறுத்துடலாம். மிளகு வறுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லியாக பார்த்து நல்லதாக வாங்கிக்கணும். வெந்தயம் போட்டு 4 ஸ்பூன் தான் போடணும், சின்ன ஸ்பூனில். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் ரொம்ப போட்டுறாதீங்க, கசந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி 3/4 கிலோ 2 டைமாக போட்டு வறுத்துக்கிறேன். இது ரொம்ப பக்குவமாக வறுக்கணும், கரைஞ்சிடக்கூடாது. லைட்டாக வாசம் வந்ததை எடுத்துடலாம். 2 டைமாக கொட்டி வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கரண்டியில் போட்டு சிம்லே வச்சுக்கிறாருன்னா எல்லாமே ஒரு சேர வறுந்து வரும். இது லைட்டாக சூடேறினாவே போதும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் போடும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வறுத்துக்கணும். இப்போ மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். மிளகாயும் நான் 2 டைமாக போட்டு வறுத்துக்கிறேன். மிளகாய் 1 கிலோ போடணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சிம்லேயே வச்சு வறுத்துடணும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். 2 கரண்டி போட்டு சிம்லேயே வச்சு வறுக்கணும். இதே மாதிரியே தான். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் பரவி வணங்கி வரும். இப்படி தாங்க வறுக்கணும். ஒரே கரண்டி போட்டு வறுத்தோம்னா ஒரு பக்கமாக வறுத்துருக்கோம், வறுபடாது. இந்த மாதிரி வறுக்கணும். 2 டைமாக வறுத்துக்கலாம், மிளகாய் நிறையா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போடணும். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சு விசிலில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.